ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். இன்று நாம் அனைவரும் மிகுந்த பக்தி உணர்வுடன் கொண்டாடும் இந்த புனித நாளான ஸ்ரீ ராமநவமி திருநாளில் ஷிரடியில் நடைபெற்ற நம் சாய்பாபா சாவடி உற்சவத்தை பார்க்கலாம். சாய்ராம். ஸ்ரீ ராமநவமி என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது தர்மத்தின் வெற்றி, சத்தியத்தின் வெற்றி, நல் உணர்வின் வெற்றி. சாய்ராம். இந்த நாளில் நாம் ஸ்ரீராமரின் அவதாரத்தை நினைவு கூறுவோம், நம் பாபாவை நினைவு கூறுவோம். ராமர் என்றால் என்ன? அவர் ஒரு அரசன் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த மகன், சிறந்த சகோதரன், ஒரு சிறந்த கணவன், ஒரு சிறந்த நண்பன். சாய்ராம். ஸ்ரீராமர் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்றார். ஆனால் ஒருபோதும் குறை சொல்லவில்லை. சாய்ராம். ஸ்ரீராமர் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அதே போல நம் பாபா ஷிரடி சாய்பாபா ஒரு மனிதரை கூட மதம், ஜாதி, பணம் பார்த்து பாபா பிரிக்கவில்லை. சாய்ராம். பாபா சொன்னது சப்கா மாலிக் ஏக், எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே. ஸ்ரீ ராமநவமி திருநாளில் ஷிரடி சாய்பாபாவின் வாழ்க்கையும் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது. சாய்ராம். நம் பாபா எப்போதும் அன்பு, சேவை, தானம், நம்பிக்கை, பொறுமை, பாபா இதையே போதித்தார். சாய்ராம். இப்போது நாம் சாவடி தரிசனத்தை பற்றி பார்க்கலாம். ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு இரவும் பாபா துவாரகாமாயில் இருந்து சாவடிக்கு அழைத்து செல்லப்படுவார். அது ஒரு சாதாரண நடைப்பயணம் அல்ல. சாய்ராம். அது ஒரு மாபெரும் திருவிழாவாக போல நடந்தது. சாய் பக்தர்கள் தீபம் ஏற்றி, பஜனை பாடி, பாபாவுக்கு ஆரத்தி எடுத்து நம் பாபாவை அழைத்து செல்வார்கள். சாய்ராம். அந்த சாவடி தரிசனம் என்ன நமக்கு சொல்கிறது? அது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை மனதார உணர வேண்டும், அவரை அழைக்க வேண்டும். அவர் எப்போதும் ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டார். நம் பாபா எப்போதும் சொல்வார். சாய்ராம். நம்பிக்கை மற்றும் பொறுமை. நம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியம். ஆனால் அதற்கு பொறுமையும் மிகவும் அவசியம். உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால் நம்மால் மனமுடைந்து போகக்கூடாது. இன்று பலர் வாழ்க்கையில் சிரமங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். வேலை இல்லை, உடல் நலம் சரியில்லை, மனதிலே பல எண்ணங்கள் ஓடுகின்றன. சாய்ராம். ஆனால் இந்த ராமநவமி நாளில் நாம் ஒரு முடிவு எடுக்கலாம். நாம் தர்மமாக வாழ்வேன், நல்லவனாக இருப்பேன், பிறருக்கு முடிந்த அளவு உதவி செய்வேன். அதுவே ஸ்ரீராமரின் பாதை, நம் பாபாவின் பாதை. சாய்ராம். பாபா எப்போதும் ஒரு எளிய வாழ்க்கைதான் வாழ்ந்தார். பாபாவுக்கு செல்வம் இல்லை, ஆனால் அவரிடம் இருந்தது பக்தர்களின் அன்பு. பக்தர்களின் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நம் பாபா எடுத்துக்கொண்டார்கள். சாய்ராம். ஒரு முறை ஒரு பக்தர் சிரமத்தில் இருந்தான். அந்த பக்தன் பாபாவிடம் வந்து அழுதான். பாபா சொன்னார், நான் இருக்கிறேன், பயப்படாதே. அந்த வார்த்தை அவனுக்கு பெரிய ஆறுதல் தரும். சாய்ராம். இன்று நமக்கு ஒரே வார்த்தை தேவையா? அது நமக்கு பாபா சொல்கிறார், நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. அதேபோல ஸ்ரீராமர் வாழ்க்கையிலும் ஸ்ரீராமர் எப்போதும் பக்தர்களை காப்பாற்றினார்கள். சாய்ராம். ஹனுமான், லக்ஷ்மணன், சீதை அனைவரும் அவரிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாலே நம்முடைய வாழ்க்கை எளிதாக மாறும். சாய்ராம். இன்று இந்த ஸ்ரீராமநவமி நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலில் ஸ்ரீராமர் படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யுங்கள். சாய்ராம். ஸ்ரீராமநாமம், சாய்நாமம் ஜபியுங்கள். சாய்ராம். முடிந்த அளவுக்கு பிறருக்கு உணவு கொடுங்கள். சாய்ராம். மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள்.
அதே போல நம் பாபாவை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி பாபாவிடம் பேசுங்கள் சாய்ராம். பாபா நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பார் சாய்ராம். இந்த சாவடி என்பது ஒரு ஆன்மீக அனுபவம் சாய்ராம். இது நமக்கு ஒரு நினைவூட்டுகிறது சாய்ராம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்தில் கடவுள் நம்மை வழிநடத்துகிறார். நாம் தவறுகள் செய்யலாம். ஆனால் மனதில் உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் நம்மை எப்போதும் மன்னிப்பார். நம்மை எப்போதும் காப்பார். நம்மை எப்போதும் வழிநடத்துவார் சாய்ராம். இன்று இந்த புனித நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் சாய்ராம். ஓ சாய்ராமா, எங்களுக்கு நல்ல எண்ணங்களை தா. பாபா, எங்களுக்கு மன அமைதியை தா. என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்று. எங்கள் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்தி வை. சாய்ராம், இந்த புனித நாளில் நாம் ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். கோபத்தை குறைப்போம். அன்பை அதிகரிப்போம் சாய்ராம். பொறுமையை வளர்த்து கொள்வோம் சாய்ராம். இதுவே நம் ராமரின் பிறந்த நாளையும் நம் பாபாவின் பிறந்த நாளையும் கொண்டாடும் உண்மையான அர்த்தம் சாய்ராம். இதுவே நம் பாபாவின் உண்மையான போதனை. நம்பிக்கையோடு இருங்கள் சாய்ராம். பொறுமையோடு இருங்கள். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் சாய்ராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் சாய்ராம்.